பிக் பாஸ் சீசன் 8ஓட ரீகேப் வீடியோ தான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 2, பார்ட் 1 நீங்க பார்க்கல அப்டின்னா, அத வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இதுக்குள்ள வாங்க. அதில பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 24 எபிசோட்ஸ் கவர் பண்ணியிருப்போம். ஸோ டே 26 பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து அதாவது சௌந்தர்யா வந்து விமென்ஸ் டீம் சைடு வந்ததுக்காக அவங்களுக்கு ஒரு டாஸ்க் குடுப்பாங்க. ஸோ அந்த டாஸ்க்ல வந்து சுனிதாவ ஹக் பண்ணணும் அப்டின்னுவாங்க. அது டாஸ்க்கா பண்ண போயி, கடைசில சுனிதாவே வந்து சௌந்தர்யாவ கூப்ட்டு, நானுமே இத வந்து பண்ணணும்னு தான் நெனச்சேன் அப்டின்னு சொல்லி, அவங்க 2 பேரும் சாரி, சாரி அப்டின்னு கேட்டு அவங்க ஒண்ணாயிருவாங்க. ஸோ இன்னொரு மேட்டர் என்னன்னா, நம்ம முத்துக்குமரன் வந்து கேப்டனா இருப்பாரு. அவருமே ரிக்ரெட் பண்ற ஒரு விஷயம் இதுதான். அதாவது எல்லாரையும் கூப்ட்டு, நான் என்னலாம் நல்லா பண்ணேன், என்னலாம் நல்லா பண்ணல அப்டிங்கிற மாரிலாம் கேட்கிறப்போ, அங்க சில பேர் வரலன்னு சொல்லி, "ஓ! நீங்க இனிமே வரவே தேவையில்ல. எதுக்கு வரீங்க? லேட்டா வந்தா வராதீங்கன்ற" மாரிலாம் ரொம்ப நெறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு. சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுட்டு, கடைசியா என்ன சொல்றாருன்னா, "விமர்சனங்களுக்கு நன்றி. ஆனா நான் எதையும் மாத்திக்க மாட்டேன்" அப்டின்ற மாரியும் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. ஸோ டே 27 என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள அந்த டாஸ்க் நடந்திருக்கும் தெரியுமா? இந்த கல்யாண பொண்ணு, கல்யாண பையன் எனக்கு என்ன மாரி பொண்ணு வேணும் அப்டிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில நம்ம அருணுக்கு வந்து பிக் பாஸ் 7ல இருந்து ஒரு பொண்ணு வேணும் அப்டிங்கிற மாரிலாம் ஏதோ இன்டைரக்ட்டா நெறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் விஜய் சேதுபதி வந்து அந்த மாரி பொண்ணு வேணுமா? அப்டின்லாம் வந்து கேட்டு ஃபன் நடந்திருக்கும். அண்ட் நம்ம சௌந்தர்யாவும் பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதாவது உங்களுக்கு உட்காந்து பொண்ணு கேட்கிறப்போ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்கிறப்போ, கல்யாணம் ஆனா ஓகே தான் அப்டின்ற மாரிலாம் இவங்க சம்மந்தமே இல்லாம நெறைய விஷயங்கள் வந்து பதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ டே 28 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஷால் வந்து மென்ஸ் டீம்ல இருந்து விமென்ஸ் டீம் ஸ்வாப் ஆகி வந்திருப்பார் இல்லையா? ஸோ அப்போ உள்ளுக்குள்ள வந்து நம்ம ஜாக்லின் எல்லாருமே வந்து முத்துக்குமரனுக்கு வந்து நான் நினைக்கிறேன், அவங்களுக்கு வந்து ஆனந்திய புடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாரிலாம் அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. அப்போ வந்து நம்ம விஷாலுக்கு வந்து பவித்ராவ புடிச்சிருக்கு. இல்ல தர்ஷிகாவ புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்கிறப்போ கரெக்ட்டா விஷால் வந்துருவாரு. ஸோ இவங்க ஃபன்னா வந்து விஷால் கிட்ட வந்து எங்க பவித்ராக்கு ப்ரப்போஸ் பண்ற மாரி ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னோனே, இவருமே பண்ணுவாரு. என்னென்னமோலாம் பேசி ஓய் செல்ஃபி அந்த மாரி நம்ம சிவகார்த்திகேயன் அந்த படத்தில பண்ற மாரிலாம் நெறைய டயலாக்லாம் சொல்லி இது பண்ணுவாரு. கடைசியா இவர் ப்ரப்போஸ் பண்ணி முடிச்ச நம்ம பவித்ரா பார்த்தீங்கன்னா, "தேங்க் யூ" அப்படின்னுவாங்க. ஸோ அடுத்து நம்ம போட்டுருக்கோம் "ரொம்பி வலியும் பிக் பாஸ்ன்னு." ஆல்ரெடி வீட்ல எக்கச்சக்க பேர் இருப்பாங்க. இது பத்தாதுன்ட்டு நம்ம வைல்ட் கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பேர வத 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 வதன்னு உள்ள இறக்கியிருப்பாங்க. ஸோ டே 29 தாங்க. அந்த கோடு இருக்கு தெரியுமா? இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் அதாவது மென்ஸ் டீம், விமென்ஸ் டீம் சைடு லிவிங் ரூமுக்கு வந்தாலும் நீங்க வந்து கிளம்புறப்போ டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 15 செகண்ட், 30 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணி பாக்ஸுக்கு வச்ச மாரி டைமிங்க வச்சு அதுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். நம்ம சத்யா கேப்டனா இருந்திருப்பாரு. எல்லா பக்கமும் போய் சரி, சரின்னு தலையாட்டி அந்த பிரச்சனைய 2 நாள் கொண்டு போயிருப்பாரு. ஸோ, அப்ப நம்ம சௌந்தர்யா வந்து கடுப்பாயி, "எவ்வளோ நேரம்டா இத எடுத்துட்டு போவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோட கிராஸ் பண்ணி உட்காந்துருவாங்க. சத்யா பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள்லாம் பேசிருவாரு. அதாவது, "திஸ் இஸ் நாட் வாட் அ வுமன் ஷுட் டூ" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்னங்க அப்படி உட்கார்ந்துகிட்டு அப்படி பேசுறாங்க. அவங்க எஜுகேட்டட் தானே. ஒரு பொண்ணு எப்படிங்க இப்படி பண்ணலாம்? அப்படிங்கிற மாரிலாம் அவரு வெளிய போய் ரயான்ட்ட வந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் வந்து மென்ஸ் டீம் சைட் போயிருப்பாங்க இல்லையா? ஸோ, ஸ்டார்ட்டிங்ல இருந்தே டிசைட் பண்ணிருவாங்க. ஜாக்லின எந்த விதமான டிஸ்கஷன்லயும் இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு. அப்போ வந்து ஜாக்லின் அண்ட் அருண்குள்ளார ஒரு சின்ன ஆர்குமென்ட் ஆயிரும். அதான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்போ, ஜாக்லின் அங்க இருப்பாங்க. அப்ப அருண் வந்து அவங்க டீம்ட்ட, "அவங்க கிளம்பட்டும். அதுக்கப்புறம் பேசிக்கலாம்." அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஜாக்லின் வந்து, "என்னங்க நீங்க ரொம்ப ரூடா இருக்கு நீங்க இப்படி சொன்னது." அப்படின்றப்போ, "நான் ரூடாலாம் சொல்லலையே." அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியுமென்ட் நடந்திருக்கும். டே 30 பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யா அண்ட் சாச்சனாக்குள்ளார பிரச்சனை நடந்திருக்கும். சாச்சனா பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எமோஷனலா வந்து அங்க வந்து, "இப்படி ஏன் பண்றீங்க? நான் ஏதாவது ஒண்ணு சொன்னேன்னா, அது என்னங்கிறத ஃபர்ஸ்ட்டு யோசிச்சுட்டு பேசுங்க." அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம சௌந்தர்யா, "இப்ப என்ன? யோசிச்சுட்டு பேசணுமா? சரி பேசுறேன். இப்ப என்ன பண்ணணும்? ஓ! அப்படியா? சரி பண்றேன்." அப்படின்னுவாங்க. ஜாக்லின் பாட்டுக்கு அந்த பக்கம் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. நடுவுல, "ஏய்! இவ உன்ன மாரியே தான் பண்றா" அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாக்லினோட ரியாக்ஷன் அப்படிதான் இருக்கும். நான் பாட்டுக்கு செவனேன்னு தானடா உட்காந்துருந்தேன் அப்படின்ற மாரி. அண்ட் நம்ம வர்ஷினிங்க. இவங்களும் உள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு எப்படி கேம் விளையாடுறதுன்னு தெரியாம, விமென்ஸ் டீமுக்கு எனக்கு செட்டே ஆகலன்னு சொல்லி ஃபுல்லா மென்ஸ் டீமோடயே இது பண்ணிட்டு, என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரைக் மாரி ஒண்ணு பண்ணுவாங்க. அதாவது நாங்க கிச்சனுக்கு போமாட்டோம், எதுவும் சமைக்க மாட்டோம், அதனால எதுவும் சாப்பிட மாட்டோம்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வர்ஷினி எடுத்தோனே, "இட்ஸ் சோ ஸ்டூபிட்" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ டே 31 தான் பார்த்தீங்கன்னா, மேனர்ஸ் இல்ல அப்படிங்கிற அந்த ஃபைட் நடக்குது. என்ன அப்படின்னா, நம்ப தீபக் வந்து அந்த டீ ஷர்ட்ல பிங்க் கலர் இருக்கும். இவங்கலாம் சும்மா வெளிய விளையாடிட்டு இருப்பாங்க. கலர் எந்த கலர் சொல்றாங்களோ, அந்த கலர போய் தொடணும் அப்டின்ட்டு. ஸோ, அப்ப தீபக்கோட டீ ஷர்ட்ல பிங்க் இருக்கேன்னு சொல்லி சௌந்தர்யா தொட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தீபக் பார்த்தீங்கன்னா, "மேனர்ஸ் இல்ல. எப்படி நீ வந்து என் பர்மிஷன் இல்லாம எப்படி என் மேல கை வைக்கலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு அப்பலாம் தீபக் வேற தீபக்கால இருந்திருப்பாரு. ஸோ, பயங்கர ரூடா நெறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் ஐ திங்க் இது எனக்கு நடிக்க தெரியாது. ஐ திங்க் நம்ம ரியா தான் வந்து இந்த கேமராவ பார்த்து நெறைய பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ, அப்போ வந்து அவங்க சொன்ன டயலாகா? இல்ல இது வர்ஷினி சொன்னதான்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஸோ, இப்ப டே 32 ஐ திங்க் எல்லாரும் அவங்களோட ஸ்டோரிய சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். அப்ப நம்ம சௌந்தர்யா வந்து அவங்க வந்து இவ்வளோ காசு இழந்துட்டேன் அப்படிங்கிற மேட்டர்லாம் சொல்லிட்டு வருவாங்க. அங்க உள்ள வந்து இந்த பர்ட்டிகுலர் விஷயத்த மட்டும் வெளிய போடாம போயிருவாங்கன்னு சொல்றது, இவங்க என்ன நெனச்சுப்பாங்கன்னா, என் கதையவே வெளிய போட மாட்டாங்க அப்படின்னு நெனச்சுட்டு, என்னன்னே புரிஞ்சுக்காம எமோஷனல் ஆயி கல கல கலன்னு ரொம்ப நேரம் அழுதுட்டு இருப்பாங்க. என் கதையே போட மாட்டாங்களா அப்படின்னு. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, இந்த சௌந்தர்யாவ பார்த்து நெறைய பேர் வந்து, "எப்படி உங்களலாம் மக்கள் சேவ் பண்றாங்க? நீங்க என்ன பண்ணீங்க இந்த வீட்ல? ஒண்ணுமே பண்ணலையா?" அப்படிங்கிற மாரியான நெறைய விமர்சனங்களுமே வந்து வந்திருக்கும். ஸோ டே 35 பார்த்தீங்கன்னா வந்து, சுனிதா வந்து எவிக்ட் ஆயிருப்பாங்க. இது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. ஏன்னா, அவங்க சரியான ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டா இருந்தாங்க. அவங்க அவ்வளோ சீக்கிரம் போவாங்களா? அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருந்தது.
அண்ட் நம்ம தீபக் பார்த்தீங்கன்னா, அந்த பிங்க் கலரு அது ரிலேட்டடா சௌந்தர்யாவோட பிரச்சனை அண்ட் விஷாலும் பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவ பத்தி சில விஷயங்கள் பேசியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு ஆளுக்கு ஒரு பல்ப் அன்னைக்கு இந்த வீக்கெண்ட் வாங்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ டே 38 என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் டாஸ்க் நடக்கும் இல்லையா? ஸோ அதில வந்து இந்த சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராணவ், சத்யா, பவித்ரா இவங்களோட அந்த இது ஒரு ஒரு சின்ன ஸ்கிட் மாரி பண்ணி அதுலேருந்து ஒரு பிராங்க ஸ்டார்ட் பண்ணி அங்க இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் கதற விட்டுருப்பாங்க. இதில என்ன ஆயிருக்கும்னா, நம்ம ஜாக்லின் ரொம்ப போராடிட்டு இருக்கும். நம்ம சௌந்தர்யா சும்மா இல்லாம, "என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? காலையில சீக்கிரம் எந்திரிச்சதுனா உனக்கு பிரச்சனையா?" அப்படின்ற மாரி ஏதோ கேட்டுருவாங்க. ஸோ அதுக்கு அப்படியே ஜாக்லின் பயங்கரமா உடைஞ்சு அழ ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் இது. அண்ட் டே 39ம் அதேதாங்க. நம்ம ஜாக்லின் வந்து தீபக்க வந்து உள்ள இது பண்ணிட்ட அந்த கிளாஸ் ரூம்ல அவங்க பேசின விஷயங்கள்லாம் வந்து வேணும்னே வந்து ஸ்டூடண்ட்ட டார்கெட் பண்ணாங்க பர்சனலா அப்படின்னு சொல்லி அருண் கிட்டத்தட்ட இதெல்லாம் நீங்க லைவ்ல பார்த்துருக்கணும். ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு ஜாக்லின வந்து நிக்க வச்சு, "நீ பண்ணது தப்பு, 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 தப்புன்னு" பயங்கரமா போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அதில ஜாக்லின் ஃபைனலா பிரேக் ஆகி தீபக்க கூப்பிட்டு, "நான் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க, சாரி" அப்படின்னு சொல்லி கால்ல விழுந்துட்டு போயிருப்பாங்க. அப்புறம் உள்ளார போய் பார்த்தீங்கன்னா, மஞ்சரி அவங்கலாம் போயிட்டு இது பண்றப்போ, இவங்க சொல்லுவாங்க, "இது வந்து பியூர் மேல் ஈகோ மாரி தான் இருக்கு. அ நான் அவங்க வந்து என்னைய வந்து பர்சனலா வந்து நெறைய விஷயங்கள் சொல்றப்போ, நான் அத கேஷுவலா கேம் அப்படின்னு தானே எடுத்துக்கிறேன். அது ஏன் நான் சொல்றது மட்டும் அவங்களுக்கு ஹர்ட் ஆகுது?" ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டே 44க்கு நம்ம போயிட்டோம். இதுதான் வந்து என்னன்னா, லவ் கன்டென்ட் அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். அதாவது நம்ம விஷால், தர்ஷிகா அந்த ஸ்கூல் டாஸ்க்லலாம் ஒண்ணா பண்ணியிருப்பாங்க. அப்பயிலேருந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா அதே மாரி நம்ம ராணுவ பார்த்தீங்கன்னா, சும்மா ஃபன்னா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராட்ட வந்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு சாக்லேட் குடுத்தாங்க. அதில நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்ற மாரி ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லியிருப்பாரு. இது ப்ரோமோவ பார்த்து கொந்தளிச்சது. அதாவது நம்ம தர்ஷிகா பார்த்தீங்கன்னா, "ரோஷம் எங்க இருக்குன்னு தெரியல. எங்க வீட்டு உப்பையும் சேர்த்து தரேன்." அப்படின்ற மாரிலாம் ப்ரோமோல சொல்லியிருப்பாங்க. என்னடா இப்படியாடா ஒரு மனுஷன வந்து கேட்பாங்க அப்படின்ற மாரிலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா, அந்த வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சௌந்தர்யா அண்ட் சிவா இவங்க 2 பேரையும் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரையும் வந்து ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா வீட்ல இருக்கவங்கலாம். ஸோ அதுக்கு நம்ம சௌந்தர்யா வந்து இந்த சைடு கிச்சனுக்கு வரதுக்கு டாஸ்க் நான் குடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் மென்ஸ் டீம்ல நிக்க வச்சு ஒருத்தரையா பார்த்து கேள்வி கேட்டுருப்பாங்க. ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில நம்ம விஷால பார்த்தீங்கன்னா, "மூஞ்சிக்கு நேரா தைரியமா பேச மாட்டியா நீ?" அப்படின்னு இருப்பாங்க. நம்ம தீபக்லாம், "உங்க மேனர்ஸ வச்சுட்டு நீங்க விளையாடுங்க. எங்க மேனர்ஸ வச்சுட்டு நாங்க விளையாடுறோம்." அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ டே 48 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீக்கெண்ட்ல வந்து நம்ம விஜய் சேதுபதி கேட்குறாரு. இத்தன சீசன் நடந்திருக்கு 7 சீசனுக்கும், இந்த சீசனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கிறப்போ பார்த்தீங்கன்னா, நம்ப எல்லாரும் ஒரு பதில் சொல்லுவாங்க. அதில நம்ம முத்துக்குமரன் வந்து, "இந்த சீசன்ல ஒரே புனிதர்களா இருக்காங்க சார்" அப்படின்னுவாரு. அண்ட் அதே மாரி நம்ம சௌந்தர்யாவும், "எல்லாரும் சேஃப் கேம் விளையாடுறாங்க" அப்படின்ற ஒரு விஷயத்த அடுத்து டே 48 பார்த்தீங்கன்னா வந்து டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்ஷிகா அண்ட் சாச்சனா எவிக்டட் அப்படிங்கிற மாரிலாம் வந்து நெறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது. அதாவது ரூமரா போயிட்டு இருந்திருக்கும். அண்ட் நம்ம விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா, "வீடு மாறுனா கேம் மாறுமா?" அப்படிலாம் கேட்டிருப்பாரு. சத்தியமா கேமே மாறல அப்படின்னு தான் நம்ம அன்னைக்கெல்லாம் பேசியிருப்போம். அதாவது செஸ் போர்ட்ல இருக்க காயின வா இப்ப நீ கருப்பு எடுத்துக்கோ, நான் வெள்ள எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேம் அதே மாரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, அந்த ராஜா, ராணி அந்த டாஸ்க் ரிலேட்டடா அந்த வீக்கெண்ட்ல வந்து டிஸ்கஷன் போயிருக்கும். ராணவ் வந்து ராஜாவா இருந்திருப்பாரு. அண்ட் ஆல்சோ மஞ்சரி இவங்களோட வாய்ஸ் தான் ரொம்ப இதுவா இருந்துச்சு. இவங்க மட்டும் தான் பேசிட்டு இருந்தாங்க. அதாவது படைத்தளபதியா இருந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் அப்பதான் வந்து வெளிய எல்லாரும் பார்த்தீங்கன்னா, சாச்சனாக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் குடுக்குறாரு விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாரியான ஒரு டாக் போயிட்டு இருந்தது. ஸோ டே 50 பார்த்தீங்கன்னா, அந்த நாமினேஷன் எதுக்கு நம்ம நெத்தி அடி அப்படின்னு போட்டுருக்கோம்னா, நம்ம தீபக் வந்து சூப்பரா ஒரு ரீசன் ஒண்ணு சொல்லி சாச்சனா இது பண்ணியிருப்பாரு. அதாவது அவங்க மெச்சூரிட்டியே இல்லாம இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் கேம் வந்து டஃப் ஆயிட்டே போகும். ஸோ எல்லாரும் வந்து அவங்கள வச்சு அவங்களுக்காகன்னு யோசிச்சு நம்மளால சொல்லிக் குடுத்து இதுக்கப்புறம் விளையாட முடியாது. அதனால அவங்க வெளிய போணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு ரீசன் சொல்லியிருப்பாரு. அது சம்பவம் ஸ்டார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. இவங்க வந்து சும்மா ஐட்டம் என்ன வேணும்னு போடுறப்போ, ஐ திங்க் காஃபி பவுடர போட்டுருவாங்கன்னு நெனைக்கிறேன். 1 வாரத்துக்கு காஃபி தேவை அப்படின்னு. அப்ப அதுக்கு ஒரு சண்டை நடக்கும். காஃபியா, கேரட்டா அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்களுக்குள்ள சண்டை போட்டுருப்பாங்க. அப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பிக் பாஸ் சீசன்ல வந்து பெரிய லெவல் ஃபைட்ஸ்லாம் வரல அப்படிங்கிறனால, நம்ம இதையே வந்து சம்பவம் அப்படின்ற மாரிலாம் போட்டுருக்கோம். பட் இப்ப தான் வந்து கோட்ட கலச்சு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப தான் வந்து கேமே சுவாரஸ்யமாச்சு. ஸோ, இப்போ டே 51 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு விஷால் வெர்சஸ் தர்ஷிகா அப்படின்னு நம்ம போட்டுருக்கோம். இந்த ப்ரோமோவே பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருக்கும். நடுவுல விஷால் சிரிக்கிற மாரி வச்சுருந்தேன் தெரியுமா? நான் கூட அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். "அப்பா நம்ம எடிட்டர் பார்த்த வேலை இருக்கே" அப்படின்னு. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்து தர்ஷிகாவ வந்து நம்ம ஆர்ஜே ஆனந்தி, பவித்ரா அவங்கலாம் உட்காந்துருப்பாங்க இல்லையா? ஸோ, அவங்க வந்து "நீ கேம விட்டு ட்ராக் மாரி போற மாரி இருக்கு. நீ வந்து கேம்ல கான்சன்ட்ரேட் பண்ண மாட்ற" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான டிஸ்கஷன் போகும். தர்ஷிகா பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளியரா "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எதுவுமே லவ்வோ, ஃப்ரெண்ட்ஷிப்போ எதுவுமே என் கேம அஃபெக்ட் பண்ணாது" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நமக்கு ஃபியூச்சர்ல என்ன நடந்துச்சுன்றது நமக்கு தானே தெரியும். இன்ஃபாக்ட் அந்த மொமெண்ட்டே வந்து "ஐய்யய்யோ! நீங்க உங்க கேம லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தர்ஷிகா" அப்படின்றதெல்லாம் வந்து எத்தனையோ பேர் வெளிய கதறிட்டு இருந்தோம். பட் அவங்க நெனச்சுட்டு இருந்தாங்க, "இல்லப்பா நம்ம சூப்பரா விளையாடிட்டு இருக்கோம்" அப்படின்னு நெனச்சுட்டு. ஸோ வெளிய வந்த கண்டஸ்டன்ட்ஸ்ல நான் ரொம்ப ஃபீல் பண்ணது வந்து தர்ஷிகாவும் ஒரு ஆள் அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து "உடைந்து போன அன்ஷிதா" அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதாக்காக பயங்கரமா ஃபீல் பண்ணிலாம் நம்ம வீடியோ போட்டுருப்போம். என்ன அப்படின்னா, அவங்க வந்து விஷால்ட்ட போய் ஃபர்ஸ்ட்டு பேசியிருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி "உனக்கு தர்ஷிகா மேல எதுவும் கிரஷ் இருக்கா?" அப்படின்ட்டுலாம் கேட்கிறப்போ, விஷால் "கண்டிப்பா கிடையாது" அப்படின்னு சொல்லி கையில அடிச்சு சத்தியம் பண்ணியிருப்பாரு.
அடுத்து நம்ம அன்ஷிதா என்ன பண்ணியிருப்பாங்க, தர்ஷிகா கிட்ட போயிட்டு, "இந்த பாரு விஷால் வந்து இப்படி தான் சொல்றான். நீ ஏன் இப்படி செஞ்சுட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கிறப்போ, நம்ம தர்ஷிகா, "அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு கண்டிப்பா என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மறுபடியும் இவங்க விஷால்ட்ட போய் பேசியிருப்பாங்க. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்கிறப்போ, தர்ஷிகா அண்ட் அன்ஷிதாக்கு இடையில வந்து பிரச்சனைகள்லாம் வரும். பட் அப்போ வந்து நம்ம ஆர்ஜே ஆனந்தி போயிட்டு சூப்பரா ஒரு கேள்வி கேட்பாங்க. அதாவது, "உனக்கு எதுவும் பொசசிவா ஃபீல் ஆகுதா விஷால் மேலன்னு?" ச்சே! கிடையவே கிடையாது. என்ன நெனச்சிட்டு இருக்க? இந்த வீடு வந்து அதுக்கான வீடே கிடையாது. நான் ஏற்கனவே லவ்வுன்னு சொல்லி வெளியில எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். நான் அந்த தப்ப மறுபடியும் பண்ண மாட்டேன்னு இவ்வளோ டயலாக் அடிச்சாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஃபீல் பண்ணி, ச்சே! அன்ஷிதா எவ்வளோ ஃபீல் பண்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட் தர்ஷிகாக்காக எவ்வளோ ஃபீல் பண்றாங்க அப்டின்லாம் நான் அன்னைக்கு வீடியோ போட்டிருந்தேன். அன்னைக்கு ஒரு வேள ஆனந்தி அவங்க கேட்ட மாரி தான் நீங்க வந்து பொசசிவா தான் இருந்ததா அந்த ரியாக்ஷன குடுத்தீங்களா? அப்டின்ற கேள்வி எனக்கு இப்ப தான் வருது. அண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டால் ஹவுஸ் டாஸ்க் இப்ப தான் பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் பிக் பாஸ் சீசனே ஒரு மாரி ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இந்த டால் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இந்த டால் டாஸ்க் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதில வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லேயே நம்ம தர்ஷிகாவோட பொம்மைய வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா, நம்ம ஜாக்லின் வந்து எடுத்து இவரு ரஞ்சித் கிட்ட குடுத்து, "நீங்க வந்து இத ஹோல்ட் பண்ணிக்கோங்க." ஏன்னா தர்ஷிகா கையில சௌந்தர்யாவோட பொம்மை இருக்கு. ஸோ அவ வைக்கிற வரைக்கும் நீங்க இத குடுக்கவே கூடாது சார் அப்டின்ருவாங்க. ஸோ நம்ம தர்ஷிகா இண்டிவிஜுவலா விளையாடுங்க. என்னது இது இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னு சொல்லி கடுப்பாயி கொண்டு போய் பொம்மைய உள்ள வச்சுட்டு கத்திக்கிட்டே அந்த மாரி வீட்டுக்குள்ள போவாங்க. டாஸ்க்க விட்டு விலகிய தர்ஷிகா அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். ஆக்சுவலா அது ப்ரோமோ பார்த்து நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். அவங்க மைக்கெல்லாம் கழட்டுற மாரிலாம் போட்டிருப்பாங்க ப்ரோமோல. என்னன்னா மைக்க கழட்டி திரும்ப இந்த பக்கமா மாட்டிட்டு போயிருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கும். ஸோ இப்போ டே 52 நம்ம பவித்ரா ஃப்ரெண்ட்ஷிப்க்கு தர்ஷிகா வொர்த்தா அப்படின்னு போட்டிருப்போம். ஏன்னா அந்த டைம்லாம் பவித்ரா ரொம்பவே ஃபீல் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி அவ வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டா நான் நினைக்கிறேன். ஏன் அவ கையில அடிபட்டுருக்குன்னா, அதுக்கு ஏன் அவன் தான் வந்து ஆயின்மென்ட் போடணுமா? அவ சாப்பிடல அப்படின்னா போயிட்டு விஷால்ட்ட சொல்றாங்க. விஷால் தான் வந்து ஊட்டி விடணும். அப்பதான் அவ சாப்பிடுவாளா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வந்து பவித்ரா சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோலுமே நம்ம சொல்லியிருப்போம். பவித்ரா வந்து ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட். அதாவது அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற பாண்டிங்ல வந்து அங்க இருந்திருப்பாங்க அந்த டைம்ல. ஸோ அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ, அந்த அளவுக்கு ஜென்யூனா இவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. தர்ஷிகா, "ஐயோ! தப்பான ட்ராக்ல போயிட்டுருக்கியேம்மா" அப்படின்ற மாரி. பட் தர்ஷிகா எதையுமே காது குடுத்து கேட்டுருக்க மாட்டாங்க. அதுல காண்டாகி தான் நம்ம கேட்டுருப்போம். "பவித்ரா ஃப்ரெண்ட்ஷிப்க்கு தர்ஷிகா ஒர்த்தா?" அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, டே 52 இது வந்து ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டியா இருக்கும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நம்ம அன்ஷிதா வந்து ஜாக்லின வந்து "எட்ட போ" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல கரெக்ட்டா நம்ம ஜாக்லின் ஒரு பஞ்ச் அடிச்சிருப்பாங்க. "உன்கிட்டயே நான் வரலையே" அப்படின்ட்டு. இந்த டால் டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நைட்டு ஃபுல்லா உட்காந்துருப்பாங்க தெரியுமா? அன்ஷிதா அண்ட் ஜாக்லின்னு. ஜாக்லின் வந்து இந்த மாரி மஞ்சரிக்கு நான் வாக்கு குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துருப்பாங்க. அன்ஷிதா பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்களால வந்து வாஷ்ரூம் போணும், கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பொம்மைய கொண்டு போய் வச்சுருவாங்க. அது தீபக் அவரோட பொம்மையா இருக்கும். அதுக்கப்புறமா ஜாக்லின் ரொம்ப நார்மலா போயிட்டு அவங்கள வந்து ஹக் பண்ணுவாங்க கேம் முடிஞ்சோனே. பட் அப்பவே அன்ஷிதா ஒரு மாரி கோவமா இருப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அந்த கோவத்த கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஜாக்லின் வந்து நடிக்கிறா. அவ கொண்டு போய் அந்த பொம்மைய வச்சிருக்க வேண்டியது தானே. ஸோ அதனால தான் அன்ஷிதா வந்து ஜாக்லின டார்கெட் பண்றாங்களா? அப்படின்ற மாரி நம்ம கேட்டுருப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து சண்டைக்களமாக மாறிய பிக் பாஸ்னா, அந்த அதே டால் டாஸ்க் தான். இதில நம்ம விஷால் என்ன பண்ணியிருப்பாரு, உள்ள வந்து பேசியிருப்பாரு. இந்த மாரி நான் ஜாக்லினோட பொம்மைய எடுத்து வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் ஜாக்லின் பொம்மைய தான் எடுத்து வச்சிருக்காரா அப்படின்னு தெரியாம, அங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து புடுங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவர் கத்துவாரு, "டேய் நான் ஜாக்லின் பொம்மைய தான்டா வச்சிருக்கேன்" அப்படின்னு. சொன்னோனே டபடபன்னு எல்லாம் விட்டுட்டு போயிருவாங்க. ஸோ இந்த வீக்கெண்ட் ரெட் கார்ட் அப்படிலாம் போட்டான். ரெட் கார்ட் இல்ல, எல்லோ கார்ட் கூட குடுக்கல. ஆக்சுவலா இந்த ராணவ் அண்ட் ரயான் அந்த சண்டைக்குலாம் பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு வார்னிங் ஒரு எல்லோ கார்ட் அப்படி குடுத்துருப்பாங்கன்னு நெனச்சா, எதுவுமே குடுக்காம போயிருப்பாங்க. ஸோ இந்த சண்டை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம ராணவ் வந்து ஜெஃப்ரிய புடிப்பாரு. அடுத்து பின்னாடி இருந்து ரயான் வந்து ராணவ புடிப்பாரு. ஸோ அது ஒரு பெரிய சண்டையா மாறியிருக்கும். அண்ட் டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா, அடிதடி சண்டை மாரி வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஆனா அது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஜாக்லினுக்கும், ராணவுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கியுமென்ட் போயிருக்கும். அண்ட் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோமோல தேவையில்லாம மியூட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நீங்க லைவ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல ஒரு நார்மலான வேர்டு தான். "நீ வந்து சும்மா உட்காரோ, மூடிட்டு உட்காரு" அந்த மாரி ஏதோ ஒண்ணு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க அந்த இடத்துல ப்ரோமோல வந்து அத மியூட் பண்ணி அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அது என்னென்னமோ வார்த்தை அப்டின்லாம் நெனச்சுக்கிட்டு வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. "இப்படி சொல்ட்டாங்க, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ட்டாங்க" அப்டின்ட்டு நம்மளுமே அந்த மாரி தான் ஏதோ ஒண்ணு நெனச்சோம். கடைசில பார்த்தா அது ஒரு நார்மலான வேர்டா தான் இருந்தது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த அருண் அண்ட் மஞ்சரி இவங்களுக்குள்ளார அந்த சண்டை வந்திருக்கும். அதாவது இவரு வந்து இந்த கையெடுத்து கும்பிட்டுருப்பாரு தெரியுமா? அப்போ வந்து நம்ம மஞ்சரி வந்து, "எதுக்கு இந்த மாரி ஒரு பண்றீங்க? எதுக்கு மாக் பண்றீங்க? இந்த இதெல்லாம் வந்து நீங்க வேணும்னே தான் பண்றீங்கன்னு" சொல்லியிருப்போம். "இல்ல கையெடுத்து கும்பிட்டா அதுக்கு பேர் மாக்கிங்லாம் கிடையாது" அப்படின்னு சொல்லி நம்ம தீபக் கேப்டனா இருப்பாரு. ஸோ அவருமே வந்து அருணுக்கு சப்போர்ட்டா பேசி பயங்கரமான ஒரு பிரச்சனைலாம் நடந்திருக்கும். ஸோ அப்பதான் வந்து நம்ம என்ன யோசிச்சோம் அப்படின்னா, ஏன்னா ரியா இருந்தப்போ அருண் தான் வந்து சொல்லியிருப்பாரு. "நீங்க இப்படி கையெடுத்து கும்பிடுறது இந்த மாரிலாம் பண்றதெல்லாம் வந்து ஒரு மாரி ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு வந்து ப்ரோவோக்கிங்கா இருக்க மாரி, ட்ரிகர் பண்ற மாரியான விஷயங்களா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதான் ஏன் ரியா பண்ணா மட்டும் தப்பு, அதே அருண் பண்ணா கரெக்ட்டா? அப்படின்ற மாரி நம்ம கேட்டுருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அருண் வந்து முத்துக்குமரன்ட்ட போயிட்டு சொல்லியிருப்பாரு. "உன்ட்ட வந்து வெறும் பேச்சு தான். இத தவிர்த்து ஒண்ணுமே கிடையாது. பாபா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ரொம்பவே பெர்சனலா அவர வந்து இன்சல்ட் பண்ற மாரி நெறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு. நம்ம முத்து பார்த்தீங்கன்னா, அப்பதான் "உனக்கு வெறும் பேச்சு திறமை தான் இருக்கு. இத வச்சுலாம் உன்னால இந்த கேம வின் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்றப்போ, டக்குனு அப்படித்தான் போன சீசன்ல வின் பண்ணாங்க அப்படின்ருப்பாரு. ஸோ அது ஒரு மாரி ஒரு ஃபன் மொமெண்ட்டாவும் ஸோ அந்த வீக்கெண்ட் தான் பார்த்தீங்கன்னா, சிவா வந்து எவிக்ட் ஆயி போறாரு வெளிய.
இன்னும் சொல்லப்போனா அந்த கேம்ல அந்த டால் ஹவுஸ் டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் வந்திருப்பாரு சிவா. அண்ட் அந்த டைம் வந்து அவர் வந்து யார் உங்களுக்கு பதிலா வேற ஒருத்தர் விளையாடணும் அப்படின்றப்போ அருண வந்து சூஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா நம்ம அருண் பார்த்தீங்கன்னா, வேக வேகமா இவரோட பொம்மைய எடுக்காம கொண்டு போய் அதையும் உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறமா அழுதுருப்பாரு. ஸோ இதுக்கு தான் சிவா வந்து பயங்கர கோவமா வந்திருப்பாரு வீட்டுக்குள்ள. ஏன்னா ஒருவேள அவர் அந்த கேம வின் பண்ணியிருந்தாருன்னா, அவருக்கு கண்டிப்பா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருந்ததுன்னா, அன்னைக்கு வந்து அந்த வீக்கெண்ட் வந்து அவரு எவிக்ட் ஆகியிருக்க மாட்டாரு. அந்த வீக்கெண்ட் வந்து ரயான் அண்ட் ராணவுக்கு இடையில வந்து விஜய் சேதுபதி நெறைய விஷயங்கள வந்து சொல்லியிருப்பாரு. இந்த மாரி நீங்க பண்ணது, நடந்துக்கிட்டதெல்லாம் ரொம்ப தப்பு. அடுத்த வாட்டிலாம் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். நேரா வந்து கார்டு குடுத்து வெளில அனுப்பிருவேன் அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருப்பாரு. பட் எனக்கு அந்த டைமே நீங்க ஒரு எல்லோ கார்ட் குடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாரி தான் தோணுச்சு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப்டன்சி டாஸ்க்கு. நம்ம ஜெஃப்ரிக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அந்த டால் டாஸ்க்ல வந்து அவருக்கு அந்த ஃப்ரீ பாஸ் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கிடைச்சிருக்கும். பட் அதையும் மீறி அவர் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு சொல்லிட்டு கேப்டன்சிக்குமே வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ அவரு வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லுவாரு ஜாக்லின்ட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பயங்கரமா டஃப் குடுப்பேன். ஆனா சாச்சனாவே வின் பண்ணட்டும். ஏன்னா நான் 2மே அதாவது கேப்டன்சியும் வச்சுக்கிட்டு, ஃப்ரீ பாஸும் வச்சுட்டு எனக்கு வேஸ்ட்டு தானே. அதுக்கு வந்து அவங்களுக்கு போட்டும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. பட் நம்ம சௌந்தர்யா போய் பேசிட்டு அதெல்லாம் முடியாது. நீ தான் வின் பண்ணணும். அப்படி அப்படியான்னு சொல்லி உனக்கு கேப்டனா பார்க்கணும்லாம் நாங்க இது பண்றோம் அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் பேசுவாங்க. அ ஓகே, ஓகே. உனக்காக நான் வின் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஜெஃப்ரி போயிட்டு அடுத்த நாள் அந்த கேப்டன்சிய வின் பண்ணிட்டு வந்துருவாரு. பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யா வந்து நாமினேட் பண்றேன்னு சொல்லிட்டு ஆர்ஜே ஆனந்த் என்ன சொல்லுவாங்கன்னா, மண்டைய கழுவுறாங்க அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதாவது நமக்கே தெரியாம அவங்க வந்து மண்டைய கழுவுறாங்க அப்படின்ட்டு. இது வந்து கோவா கேங்ல சேர்றதுக்கான 5 ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருப்பாங்க தெரியுமா? ஸோ இத நம்ம லைவ்லேருந்து எடுத்து போட்டது. அந்த 5 ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்ப பயங்கரமா ஃபேமஸாவே ஆயிருச்சு. ஸோ இத பத்தி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்ல. இது மஞ்சரி வெர்சஸ் சௌந்தர்யா என்ன ஆயிடும்னா, நம்ம சௌந்தர்யா வந்து ஆக்சுவலா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. மஞ்சரி வந்து மாத்தி மாத்தி பேசுறாங்க, பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி அவங்கள நாமினேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி போய் சௌந்தர்யா கிட்ட நான் என்ன பொய் சொன்னேன்? நான் எதுவும் பொய் சொல்லலையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கும். சௌந்தர்யா கிட்ட நீ எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு அப்படின்றப்போ சௌந்தர்யா டக்குனு அப்பலாம் ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்பையிலேருந்தே சௌந்தர்யா மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அதாவது மஞ்சரி மாத்தி பேசுறாங்கன்றத நம்ம எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு. ஸோ அந்த செகண்ட்ல இருந்து எப்பலாம் வந்து சான்ஸ் கிடைக்குதோ, மஞ்சரிக்கு அகைன்ஸ்ட்டா வீட்ல யாராவது பேசுறாங்க அப்படின்னா, அவங்க நோட் பண்ணிட்டே இருந்துட்டு கரெக்ட்டா சொல்லுவாங்க. மஞ்சரி நீங்க மாத்தி பேசுறீங்க பாருங்க. நீங்க பொய் சொல்றீங்க, பொய் பேசுறீங்க அப்படின்ட்டு அந்த வீக் ஃபுல்லாவே கிட்டத்தட்ட இது போயிட்டு இருந்தது. மஞ்சரி வெர்சஸ் சௌந்தர்யா அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வர டேஸ் எல்லாம் வந்து நம்ம இன்னொரு பார்ட்டா தனித்தனியா வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.